இன்றைய செய்தி கதம்பத்தில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மகப்பேறு மருத்துவமனையில் முதன்முறையாக குழந்தை கடத்தலை தடுக்க நவீன தொழில்நுட்பமான ரேடியோ அதிர்வெண் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்து அம்மருத்துவமனையின் முதல்வர் திருமதி சீதாலட்சுமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் தமிழகத்தில் மழை நிலவரம் குறித்த தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மகப்பேறு மருத்துவமனையில் முதன்முறையாக குழந்தை கடத்தலை தடுக்க நவீன தொழில்நுட்பமான ரேடியோ அதிர்வெண் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் விருதுநகர் அரசு கல்லூரி முதல்வர் திருமதி சீதாலட்சுமி. அவர் பேசுகையில், விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முதலியாக குழந்தை திருட்டை தடுப்பதற்காக RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ரேடியோ அதிர்வெண் அடையாளம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை விருதுநகர் மாவட்டத்திலேயே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் முதலாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய இடது ஆங்கிளில் கணுக்காலில் ஒரு டேக் சென்சார் இருக்கும், அதில் ஒரு டேக் கட்டிடுவோம். அப்புறம் மதருக்கும் ஒரு டேகு, மதர் குழந்தை அட்டன் பண்ணுற அட்டண்டருக்கும் ஒரு டேகு கொடுத்துருவோம். இவங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீடர்னு ஒரு ரூம் இருக்குது, அதில் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே என்டர் ஆயிரும். இப்போ இந்த குழந்தைய ஒரு 50 மீட்ரு அந்த ஸ்பாட்ல இருந்து திருடிட்டு போகிறாங்க யாராவது அப்படின்னு சொன்னால், ஐடென்டிஃபிகேஷன் டேக் இல்லாத யாராவது தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தையினுடைய டேகில் உள்ள சென்சார் சைரன் கொடுத்து மருத்துவமனை என்ட்ரன்ஸில் RFID ரீடர் வச்சிருக்கிறோம். அது அலாரம் அடித்து அங்குள்ள செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் பண்ணி காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் கூட நினைக்கலாம், ஏன் CCTV கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, அரசு மருத்துவமனை பறந்து விரிந்த கட்டிடங்கள், ஆயிரக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான பேர் போகக்கூடிய இடம். ஸோ ஒவ்வொரு குழந்தையையும் அவங்க குழந்தையினுடைய குடும்பத்தாரும் இரவு பகலாக கவனிக்கும் போது அவங்களும் ராத்திரி தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தூங்கும்போது குழந்தைய எடுத்துகிட்டு போனால் CCTV கேமராவில் எடுத்து போகிறது மட்டும்தான் தெரியும். பட் அதை போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் டைம் ஆகும். பட் இது நாங்கள் 3 என்ட்ரன்ஸ்லேயுமே வச்சுருக்குறோம். எது வழியெல்லாம் அட்டெண்டர் வெளியே தூக்கிட்டு போகலாம் அப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஸோ இவங்க தூக்கிட்டு ஓடும்போது அது சைரன் அடித்து அலாம் சவுண்டு கொடுக்கும்போது செக்யூரிட்டி அலர்ட் பண்ணும்போது டக்குன்னு யாரோ திருடர்கள் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க நாங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த விருதுநகர் மாவட்டத்திலேயே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது வச்சு இது நல்ல செயல்பாடு நல்லா இருக்குது. இது அரசாங்கத்தால் இது அழகான ஒரு தொழில்நுட்பம், குழந்தை திருட்டை தடுப்பதற்கு இது ஒரு அழகான தொழில்நுட்பம். இது எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் மிக அழகாக செயல்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் அவங்க இப்போ நான் கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படிலாம் கூட ஒரு தொழில்நுட்பம் இருக்கா, பரவாயில்லையே, நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக அந்த டேக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிடுறாங்க. எப்போவுமே 24 மணி நேரமும் அந்த மதரும் போட்டுக்கிடுறாங்க, மதரையும் குழந்தையும் கண்காணிக்கிற அட்டெண்டரும் நல்ல இன்ட்ரெஸ்டாக போட்டுக்கிடுறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது இதுக்கு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கும் சுற்றுலாத்தலமான ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை முதல் வரும் 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு இயற்கை வளங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதை எடுத்துரைக்கும் வகையில் பிரம்மாண்ட காற்றாலை, சுற்றுச்சூழலில் கடல்வாழ் உயிரினங்களின் பங்கினை உணர்த்தும் வகையில் பவளப்பாறைகள், நண்டு, சிற்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற உருவங்களும், குழந்தைகளிடம் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி மரங்களை நடுவது போலவும் நீர் பாய்ச்சிதல் போலவும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மேலும் 30,000க்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை கொண்டு மலர் காட்சி அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ஏற்காட்டில் தொடர் மழை பெய்து வருவதால் நல்ல சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இதனால் அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான பூந்தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் 6000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் பூத்து குலுங்குகின்றன. மேலும் மேரிகோல்டு, டேலியா, வெர்பினா, பிளாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மலர் வகைகளும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இ-பாஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனிடையே பல லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு நடைபெறும் பிரம்மாண்ட மலர் கண்காட்சி
சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கிறது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்கு பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதாக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா செய்தியாளர்களிடையே பேசினார். அவர் பேசுகையில், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக அதிகமான மழைப்பொழிவு நமக்கு இந்த ராசிபுரம் மற்றும் புதுச்சத்திரம் பகுதிகளில் நமக்கு பதிவாயிருக்குது. அதில் நமக்கு இந்த அணைப்பாளையம் சொல்லக்கூடிய இந்த கிராமங்களில் ஒரு தாழ்வான பகுதியில் இருக்கிறதுனால ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கால்வாய் போட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கான வழிமுறைகள் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மண் போட்டு அடைச்சிட்டதுனால தண்ணி போக முடியல. உடனடியாக நமக்கு இந்த பகுதியில் தண்ணி இருக்குங்கிற தகவல் தெரிஞ்ச உடனேயே நம்மளுடைய உள்ளாட்சித்துறை அமைப்புகள் மற்றும் நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து 3 JCB கொண்டு உடனடியாக அந்த தண்ணி எல்லாமே தேக்கி விட்டு வெளியில் விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பகுதியில் உள்ள வீடுகள் பார்க்கும்போது 12 வீடுகள் தண்ணியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த சேறு மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அதை உடனடியாக அவங்களுக்கு கழுவி நல்ல ப்ளீச்சிங் பவுடர் போன்ற சுகாதாரமான முறையில் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த கால்வாய் மேற்கொண்டு அடைக்காத அளவுக்கு அதில் கொஞ்சம் விரிவுபடுத்தி அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பண்ணுவோம். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய BDO மூலமாக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். நேற்று நைட்டுமே நம்ம அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலில் தங்க வச்சுருந்தோம் மண்டபத்தில். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ந்து இந்த பகுதி எல்லாமே நம்மளுடைய கண்காணிப்பில் இருக்கும். நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு உயர்நிலை கூட்டம் போட்டு குறிப்பாக இந்த மாதிரி ஏதாவது இதுவரை நமக்கு இந்த புகாரெல்லாம் வரலை, ஏன்னா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுனால வேற எங்கேயாவது இருக்காங்கிறத அவங்கள ஒரு டீம் போட்டு அவங்கள பார்க்க சொல்லலாம். இந்த ஹைவேஸ் முழுக்க இந்த மாதிரி கால்வாய்கள் எங்கேயாவது அடைச்சிருக்காங்கிறத நம்ம அவங்க CKICP ப்ராஜெக்டும் இருக்குது, நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறையும் இருக்குது. இப்போ அவங்கள இணைஞ்சு இந்த ரோட்வேஸில் எங்கேயாவது இந்த மாதிரி இருக்காங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேற எங்கேயாவது தேவைப்பட்டாலும் நம்ம எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். அதை நான் பார்த்துருந்தேன் அந்த நியூஸை. நான் உடனே அந்த இதெல்லாம் எடுத்து வட்டார வாரியாக ஆய்வு பண்ணேன். நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடந்த ஆண்டை விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மரணங்கள் எதுவும் ஏற்படலை. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 தான் உறுதிப்படுத்தப்பட்ட கேஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம காய்ச்சல் உள்நோயாளிகள் மற்றும் டெங்கு காய்ச்சல் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 20 டெங்கு மஸ்தூர் கொடுத்துருக்கோம். அதே போல் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளிலையும் கொசு ஒழிப்பு பணிகள் மற்றும் அந்த புகையடிக்கிற பணிகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெறும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 3வது நாளாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தொடர்ந்து தடை நீடிக்கிறது. குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக முள்ளங்கானி விலை பகுதியில் 66.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மொத்தம் 787.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 42 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45.07 அடி கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து 1046 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 49.45 அடியை எட்டியுள்ளது. 18 அடி கொள்ளளவு கொண்ட சித்தாறு அணை ஒன்றின் நீர்மட்டம் 11.61 அடியாகவும், சித்தாறு 2 அணை நீர்மட்டம் 11.71 அடியாகவும் உயர்ந்துள்ளது. 3வது நாளாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. மழை அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறக்கப்படும் வாய்ப்பு உள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குளித்துறை ஆறு தரைப்பாலம் மூழ்கிச் செல்வதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி கதம்பம்.